அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது ஏன் என்று பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த ஜனவரி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி வந்தபோது அவரை சந்தித்து பேசுவதை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்ததாக கூறப்பட்டது. ஆனால் டெல்லி திரும்பிய பிறகு அங்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதேபோல் இந்த முறையும் பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்றிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்ததற்கு 2 முக்கிய காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒன்று, திமுக முக்கிய புள்ளிகள் மீதான ஊழல்கள் புகார்கள் மீதும் கவனம் செலுத்த எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தபோது முக்கியமான 3 ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பணம் கொடுத்து வேலை வாங்கியது, மணல் திருட்டு, டாஸ்மாக் ஊழல் ஆகியவற்றை அழுத்தமாக கூறியிருந்தார். இதனால் சம்பந்தப்பட்ட திமுக முக்கிய புள்ளிகளுக்கு சிக்கல் வருமா, இந்த குற்றச்சாட்டு குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே வேளையில் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு பாஜக மூலம் தொகுதிகளை பெறுவதற்காக 35 தொகுதிகளுக்கு மேல் பாஜக தலைவர்கள் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சிறிய கட்சிகளை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க முயற்சிப்பதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, ஐஜேகே, தமாக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. மதுரையில் கூட்டணி தலைவர்கள் கூடி பேசியதில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதா என்ற கேள்வி எழுந்தது. இதுகுறித்து பேசிய கூட்டணியின் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் தொகுதி பங்கீடு குறித்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கின்றனர். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம் குறித்து கலந்து பேசினோம். இனி தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றும் கலந்து ஆலோசிக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் சுமூகத்தா மிகச் சிறப்பா எழுச்சியை கூட்டணி அமைச்சிட்டோம். விரைவாக ஆரம்பிக்கப்படும். என்னென்ன தேர்தலை நான் அறிவிக்கலையே, தேர்தல் அறிவிச்சாதானே கூட்டணி.